யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பான காணொளியும் வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாண நகர் பகுதியிலே பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மது போதையிலே முச்சக்கர வண்டியை செலுத்திச் சென்ற நிலையில் அந்த முச்சக்கர வண்டியை விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான காணொலிகளை வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினம் காலை இந்த காணொலிகளை காணக்கூடிய வகையில் இருந்தது. இந்த சம்பவம் எப்போது நடந்தது என்பது தொடர்பான எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வெளியாகவில்லை. இந்த காணொலியை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே என்ன விடயங்கள் இருக்கின்றன சொன்னால், ஒரு முச்சக்கர வண்டி, அதுவும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு சொந்தமான முச்சக்கர வண்டி, அதிலே பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் செல்கின்றார். அதாவது அவர்தான் அந்த முச்சக்கர வண்டியை செலுத்தி செல்கின்றார். இவ்வாறான சூழ்நிலைத்தான் யாழ்ப்பாண நகர் பகுதியில் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிளுடன் மோதி இருக்கின்றது என்று ஓரளவுக்கு அந்த வீடியோவை பார்க்கின்ற போது தெரிகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்கு குவிந்த இளைஞர்கள் எவ்வாறு நீங்கள் மது அருந்திவிட்டு இவ்வாறு முச்சக்கர வண்டியை செலுத்தலாம் என்று கேள்வி எழுப்பினார்கள். அது தவிர சாரதி அனுமதி பத்திரமும் அந்த பொலிஸ் உத்தியோகத்தரிடம் இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சாரதி அனுமதி பத்திரமும் இல்லை, மது அருந்தி விட்டும் இவ்வாறு முச்சக்கர வண்டியை செலுத்தி இருக்கிறீர்கள், ஒருவேளை இதிலே யாரும் விபத்துக்குள்ளாகின்றால் என்ன நிலை, நாங்கள் குடித்து விட்டு ஓடினால் மட்டும் பிடித்து எழுதுவீர்கள், நீங்கள் பொலிஸ் என்றபடியால் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாமா என்பது போன்று பல கேள்விகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் போலீசாருக்கு அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு போக்குவரத்து போலீசார் வருகை தந்திருந்தார்கள். உடனடியாக அந்த முச்சக்கர வண்டியையும் அந்த போலீஸ் உத்தியோகத்தரையும் மீட்டுச் சென்றிருந்தார்கள். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கிருந்த இளைஞர்கள் கூறினார்கள். போக்குவரத்து போலீசார் நாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறி முச்சக்கர வண்டியை மீட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த சாரதியையும் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இனி என்ன நடக்கும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்று சொன்னால் போலீஸ் உத்தியோகத்தர் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே போலீசார் இதற்கு சரியான நடவடிக்கை எடுப்பார்களா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். காரணம், போலீஸ் உத்தியோகத்தர் பலரின் செயற்பாடு இவ்வாறு தான் இருக்கின்றது. நாங்கள் போலீஸ் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம், குடித்து விட்டு ஓடலாம், சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் ஓடலாம் என்று அவர்கள் தன்னிச்சையாக தாண்டோண்டித்தனமாக செயற்படுகின்றார்கள். இதே போல ஒரு சம்பவம் ஒன்று அண்மையிலே கிளிநொச்சியிலும் பதிவாகின்றது. கிளிநொச்சி ஏனையன் வீதியில் கந்தசாமி கோவிலுக்கு முன்பாக ஒரு பெண்ணை மோட்டார் சைக்கிளில் சென்ற போலீசார் மோதி தள்ளியிருந்தார்கள். 2 போலீசார் மோட்டார் சைக்கிளை பயணித்த நிலையிலே இவ்வாறு மோதி தள்ளியிருந்தார்கள். அப்போது அந்த மோட்டார் சைக்கிளில் மது போத்தல்கள் கிடந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலீசார் அதிக அளவில் சட்டத்தை மீறுகின்றார்கள், தாண்டோண்டித்தனமாக திரிகின்றார்கள், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன். கொஞ்சம் முடிக்க போலீஸ் தான். நீங்க போலீஸ் நீங்க செய்யற சரியா நாங்க செய்யற போல நீங்க வருகிற ஓடலாம் என்ன செஞ்சாரு. அப்ப நாங்க அதுல நீ அதுல வரைக்க சில அப்படியா வந்து கேர மாத்து நீங்க நாங்க அடிச்சுன்னா தெரிஞ்சிருக்கீங்க கொஞ்சம் முடிக்க கூட இல்ல வரட்டும் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல.
எல்லாம் பெறும் ஒரு பிரச்சனை இல்லை. நேற்று குடிச்சிட்டு நாங்கள் ஓடி ஏதாவது போட்டாலே நீங்கள் ஐயோ கொஞ்சம் மட்டும் தான் கேட்குறீங்க. நாங்கள் மட்டும் இவ்வளவு பயப்படுவோமா? நீங்கள் பயப்பட மாட்டீங்களா? நீங்கள் எல்லாம் செய்யலாமா? அதான் நாங்கள் மட்டும் பொலிசு பயப்படுவோம். பொலிசு என்னவும் செய்யலாம். நல்ல அதுதான் நான் தம்பி உங்களுக்கு சொன்னேன். என்ன செய்வீங்க? நான் என்ன செஞ்சு தாரா? இவங்க செஞ்ச பிள்ளைக்கு என்ன சரி சரி வேலை சரி ஏன் போகணும் நான் போடுவேன் வழக்கு. ஆட்டு எனக்கு சம்பந்தமே நான் வழக்கு போடுவேன். நான் வேலை சரி எல்லாம் சரி போகணும். அப்ப வீட்டு குடிச்சிட்டு லைசன்ஸ் இல்ல நீங்க குடிச்சிட்டு ஓடலாம். நான் குடிக்க கூடாது. எங்க பொலிசுக்காரன் அடிச்சது என்ன? பொலிசுக்காரன் அடிச்சது இவ்வளவு நேரத்துக்கு ஒரு ரவிஷ் பேர் என்ன? வரட்டும் பொலிச்சு வரட்டும். வர்ற பொலிஸ்காரர் கேஸ் போடுற बाइक के போடணும். சரியா சரியா சார் இவருக்கு கேஸ் போகணும். இல்லை எனக்கு நான் அவன் வந்து எப்படியும் மோடிக்காரனே